நான் தானே கதவை தர. ஆபரேட்டர், ஐயா தீவிரவாதிகளோட வந்துட்டு இருக்கிறார். என்ன பங்காளி பாக்குறீங்க? இந்த வீட்டு வழக்கு அப்படி. இது பரவாயில்ல, சில நேரங்கள்ல என் பொண்டாட்டி பெட்ரூமுக்கு போனோம்னா அப்ப கூட என்ன செக் பண்ணிட்டு பாக்குறோம். அடடா, பெட்ரூம் நீங்க ஏதாவது கண்ணா பண்ணு கற்பனை பண்ணிக்காதீங்க. அந்த கனெக்ஷன் எல்லாம் கட்டா 25 வருஷம் ஆச்சு. ஏதாவது பியூன் மாதிரி மேட்டர் சொல்றதுக்கு போவேன். நம்மளுக்கு படுக்கையே புல் வெளியில தான். ஆமாங்க, என் பொண்டாட்டி ரேஞ்சு கோட்டைக்கு மேல ஏறி நிக்குது. ஏதோ ஆமாஞ்சாமி போடுறதுனால வேட்டி சட்டையோட சுத்திட்டு இருக்கேன். ஏதாவது எழுத்து கேள்வி கேட்டுன்னு வைங்க, அப்புறம் கோமாத்தோட அலைய விட்டுருவா. ஆமா, எங்க பொட்டிய வெக்கில இருக்கு. அரே கேஷ் அபியா, ஏங்க பொட்டிய வண்டியில வச்சுக்க வரலாமா? இந்த பாருங்க, இந்த வீட்டுக்கு முதல்ல பொட்டி போகணும், அப்புறம் தான் மனுஷன். மேடம், தீவிரவாதிங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க உட்காருங்க. அம்மா சந்திரா, வியாபாரம் பேசியாச்சு, விலையும் முடிச்சாச்சு. நாம சரக்கு நீட்ட வேண்டியதுதான், அவங்க பணத்தை நீட்ட வேண்டியதான். இங்க வேற ஒரு பேங்கையே கொண்டு வந்திருக்காங்க. அம்மா ஏண்டா குப்புசாமி ஐயா, அசம்பிளியில எம்எல்ஏவா இருக்கிற நீ எங்க வீட்டு அடுப்படியில வேலை செய்றியே, அசிங்கமா இல்லையா? எல்லாம் மந்திரி பதவிக்கு தான். யார எந்த நாக்காலில உட்கார வைக்கணும்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் கீப் குவைட். போடா. வியாபாரத்தை பத்தி பேசலாமா? சரிங்க மேடம். பொட்டி இங்க டாக் லைஃப்டா சிவலிங்கம். இன்னொரு உலகத்தை வந்தாலும் கூட அதை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ஆயுதங்கள் இருக்கு. என்ன ஆளுக தான் இல்ல. அடுத்த வருஷத்துல இருந்து அமெரிக்காவுக்கு நாங்க ஆயுதம் சப்ளை பண்ணலாம்னு இருக்கோம். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். சுட்டாத சுட்டாத. என்னங்க துப்பாக்கி விற்கிற நீங்களே பயந்தா எப்படி? அந்த கருமத்து தெரியுமாயா? வித்தது யாரு, வாங்கினது யாருன்னு அந்த பக்கம் திருப்பியா? மேடம், இம்போர்ட்டட் சரக்கு மாதிரி இருக்கு. ரியலி சூப்பர். ஆமாயா, விக்கிற கண்ணு இம்போர்ட்டட் மாதிரி இருந்தா தானே சாகர் உயிர் சீக்கிரமா எம்எல்ஏவுக்கு எக்ஸ்போர்ட் ஆக முடியும். யூ ஆர் கரெக்ட் சார். நீங்க சப்ளை செய்யற ஆயுதம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கனால தான் நாங்க இன்னும் ராணுவத்தை எடுத்து போராடிட்டு இருக்கோம். பங்காளி, நீங்க ஜெயிச்சானா நாங்க ஜெயிச்சானா எல்லாம் ஒண்ணுதான். சீக்கிரம் பட்டு பட்டு ஏதாச்சும் போட்டு தள்ளுங்க. ஏய் இங்க வா. அம்மா கூப்பிடுறாங்க, வாடங்க. என்னடா வேடிக்கை வரும்? இல்ல சும்மா மிரட்டுனேன். இங்க இருக்கிற சரக்குகளை எல்லாம் பேக் பண்ணி வண்டியில ஏத்து. சரிங்க மேடம். வழியில செக் போஸ்ட் இருக்கு, நீங்களே போய் வழி அனுப்பிட்டு வாங்க. ஏங்க, நான் பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கே பாயசம் கொடுத்துருங்க. இது செக் போஸ்ட் ஆபீஸ் தானே, சுக்கு காப்பி கொடுத்துட மாட்டேனா? ஏங்க, திடீர்னு என்னை பிடிச்சி உள்ள வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணிட்டேன்? கம்பி என்னங்க? அட்ரா சக்க இவெல்லாம் பொண்டாட்டி. சீக்கிரம் சுறுசுறுப்பா வாங்கடா. துப்பாக்கிட்டு சுரவனை விட தோல்ல சமக்கிற ரொம்ப தான் சிரமப்படுறீங்களே. போகடா நாய்களா. சார் எந்திரிங்க சார், உள்ள பாம்பு இருக்கு, வெடிச்சிட போகுது. ஏப்பா, இது வெடிச்சுன்னா கால் இதோட போயிருமா? கால் இல்ல சார், சின்ன எலும்பு கூட மிஞ்சாது. என்ன எஃபெக்ட் இருக்குன்னு தெரியாம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு பாரு. டேய், இதை பார்த்து தூக்குங்க, பாம்பு இருக்குது, வெடிச்சிட போகுது. ஆட்டோ ஆட்டோ சீக்கிரம் இப்படி பார்த்து. தீபாவளிக்கே பட்டாசு வாங்க யோசிச்சு இந்த ஊர்ல AK-47 ஏற்றுமதி ஆகுதா? விலை கொடுத்து வாங்கினது ஏன் வெளியில் சுடுறீங்க? என் வீட்டை பார்த்து சுடுங்க, அப்பதான் இந்த நாடாவது உருப்படும். வணக்கம். தலைப்புச் செய்திகள். பிரபல தொழிலதிபரும் மிக முக்கிய அரசியல் பிரமுகருமான சிவலிங்கம் இன்று அடையாளம் தெரியாத நபரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். கடற்கரையில் காற்று வாங்க சென்ற போது இந்த சம்பவம் நடந்தது.
இந்த தொடர்களை குறித்து மாநில எல்லை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு புலன் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மிக விரைவில் கொலையாளிகள் சிக்கிவிடுவார்கள் என்று செய்தியாளர்களிடம் காவல்துறை டிஜிபி உறுதியளித்துள்ளார். 2 கைகள் நான்கானா 2 காலும் 4 பாட்ட பாடி போட்டு உன் பேர் என்ன மேம்? சந்தனகருப்பன். எந்த ஊர்? அருப்புக்கோட்டை பக்கம் சந்தனக்கோட்டை. நெத்தில என்ன? சந்தனப்பட்டு. வண்டியில் என்ன போக? சந்தனப்பத்தி. நான் அதை கேட்கல. வண்டிக்குள்ள என்ன வச்சு எடுத்துட்டு போறேன்? கட்ட. கட்டையா வயசு முதல்ல டியூட்டி அப்புறம் தான் பியூட்டி. என்ன கட்ட? சந்தனக்கட்டை. நான் சொல்லல. வீரப்பன் எங்க? அண்ணாச்சி எந்த வீரப்பனை கேட்க? ஏய் ஒண்ணுமே தேவை நடிக்காத. உண்மை சொல்லு. எங்க வீரப்பன்? ஊருக்குள்ள எத்தனையோ வீரப்பன் இருக்கான். நான் எந்த வீரப்பனை கண்டேன்? சந்தன கட்ட வீரப்பன். அண்ணாச்சி அவரா? மரியாதையா? உங்களாலே பிடிக்க முடியல, நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? இங்க என்ன கலட்டா? நல்ல நேரத்துல வந்திய, இல்லன்னா சோழிய முடிச்சு போட பார்த்தாரோட. என்னடா இது? இங்க பாருங்க, நீங்க எல்லாரோட சின்ன ஆளு இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன். இவன் சந்தனக்கட்டையை கடத்திட்டு போக பார்த்தான். அதான் இவனை பிடிச்சு வச்சு வீரப்ப எங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். மனுஷ், இதுதான் ஏதோ விவரம் எல்லாம் கேக்குதுன்னா அதுகிட்ட போய் சீரியஸா பேசிட்டு இருக்கிறியே. நீ அவனை முதல்ல புடி, ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் பிளேன் கட்டுவோம். நான் தலையில தண்ணி ஊத்தி அடிக்க போறேன். செத்து போன தொழிலதிபர் சிவலிங்கத்தோட டெட் பாடியை எரிக்கிறதுக்காக சந்தனக்கட்டையை எடுத்துட்டு போறான்டா. புரியுதா உங்களுக்கு? சரி, நீ வண்டி எடுத்துட்டு போ. சரிங்களாச்சி, இருந்து வேடிக்கை பார்த்து போறேன். ஆள் பாதியா இருந்தாலும் முழு விவரம் தெரிஞ்சு வச்சுக்கிறான்டா. அதான்டா பாலிடிக்ஸ். டேய், இவ்வளவு லொல்லு பண்றீங்களே, நீங்க எப்படி வேலைக்கு சேர்ந்தீங்க? மேடம் ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு வந்திருக்கோம். நான் யார் தெரியுமா? அந்த அம்மாவோட சொந்தக்காரன்டா. உங்க வீட்டுக்காருக்கு போன் பண்ணி சொல்லிட்டியா? பண்ணிட்டேம்மா. அவர் வெளியே போயிருக்காரு. வந்ததும் எல்லாம் பண்றேன்னு சொன்னாங்க. சந்திரா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. யாருடைய அனுதாபம் ஆறுதலும் எனக்கு தேவையில்லை. என் புருஷனை கொன்னது யாரு, எதுக்கு, எனக்கு உடனே தெரிஞ்சாகும். வா மிஸ்டர் ஜெயராம், இந்த நாடே பத்தி எரிஞ்சு சுடுகாடானாலும் சரி, நான் நடக்கிற தடம் புல்வெளியா இருக்கணும், நான் இருக்கிற இடம் பூஞ்சோலையா இருக்கணும். ஆமா சந்திரா, அதுக்காகத்தான் நான் முதலமைச்சரா இருக்கிறேன். நீ விரல் நீட்டின இடத்தையெல்லாம் வேலி போட்டு பட்டா பண்ணி கொடுத்திருக்கிற. என் அதிகாரத்தில் இருக்கிற காவல்துறையை உனக்கு அடியாளா மாத்திருக்கிறேன். சந்திரா, எனக்கு இந்த கட்சியோ ஆட்சியோ ஜனங்களோ முக்கியம் இல்லை. எனக்கு தேவை நீ மட்டும்தான். நீயே என்கிட்ட கோச்சுக்கிட்டா அப்புறம் நான் தூக்க மாத்திரை சாப்பிடறதா இல்ல தூக்கல தூங்குறதா எனக்கு தெரியல. ஹலோ, நாளைக்கு இதே நேரத்துல உன் வீட்டுல இன்னொரு கொலை நடக்க போகுது. யார் பேசுறது? டாக்டரையும் உன் வீட்டுக்காரனையும் கொலை பண்ணன அதே கொலைகாரன். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். டிஐஜி டிஜிபி வர சொல்லு. எஸ் மேடம். இங்க இன்னொரு கொலை நடக்க போதான். போன்ல மிரட்டுறாங்க. நீங்க எல்லாம் என்னையா செஞ்சுட்டு இருக்கீங்க? யாரு மேடம்? டாக்டர் என் புருஷனையும் கொலை பண்ண அந்த கொலைகாரன். டோன்ட் வரி மேடம், உங்க பாதுகாப்பையும் கொலைகாரன் அரெஸ்ட் பண்ண வேண்டிய நடவடிக்கையும் நாங்க பாத்துக்கிறோம். நல்லா பாத்துக்கிட்டீங்க. நீங்க பாதுகாக்கிற லட்சணம் தான் தெரிஞ்சு போச்சு. இந்த நாட்டோட அதிகாரமே என் கையில இருக்கு. உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு என் கழுத்துல தாலி இல்ல. பாதுகாப்பு கொடுக்கறானுங்களாம் பாதுகாப்பு. இதுக்கு மேலேயும் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் நம்பணுமா? என் நிலையில பார்த்தாவே பயப்படுற வெறும் பயலுக்கெல்லாம் நான் நிஜமாவே பங்களா வாங்கி கொடுத்திருக்கேன். கார்னா கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதவனுக்கெல்லாம் நான் கார் வாங்கி கொடுத்திருக்கேன். ஆனா என் புருஷனை உங்களால காப்பாற்ற முடியல, கொலைகாரனை உங்களால கண்டுபிடிக்க முடியல. மேடம் பேசாதீங்க. கெட் அவுட். போயங்க. சத்யவதி வர சொல்லு. எஸ் மேடம். சத்யவதி, டெல்லி பீகார் ஜெயில இருக்கிற என் தம்பி சரவணன் உடனே இங்க வந்தாகணும். மேடம், தடா சட்டத்தில் இருக்கிற உங்க தம்பியை வெளியே கூட்டிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாச்சே. கஷ்டமான காரியத்தை சாதிச்சு காட்டுறவதா இந்த சந்திரா. ஜெயில இத்தனை நாள் என் தம்பியை விட்டு வச்சிருந்ததுக்கு காரணம் சட்டத்துக்கு பயந்தில்ல, ஏன் அரசியல் செல்வாக்கு காப்பாத்திக்கத்தான். சரி மேடம், இப்ப எப்படி கூட்டிட்டு வர முடியும் மேடம்? தடா சட்டங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கூரை உயர பறக்கிற கோழி மாதிரி.
அதை தெருநாய் கடிக்க முடியாது. ஆனா வானத்துல பறக்கிற கழுகுக்கு ரொம்ப சுலபம். என்ன சொல்றீங்க? நான் சொல்றபடி செய். டியர் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் சார்லஸ், தொழிலதிபர் சிவலிங்கம், இந்த 2 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கான காரணத்தையும் கொலைகாரனையும் இம்மிடியட்டா கண்டுபிடிக்கணுங்கிறது நம்ம சிஎம் போட்ட ஸ்பெஷல் ஆர்டர். அதை விட முக்கியம், இனிமே நடக்க போற 3வது கொலையை நாம தடுத்து ஆகணும். அதுக்காக டேலண்டா, பிரில்லியண்டா ஒரு போலீஸ் ஃபோர்ஸை உருவாக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். உயிர்ங்கிறது எல்லா மனுஷனுக்கும் ஒண்ணுதானே சார்? அதுல என்ன சந்தேகம்? ஒரு டாக்டரும் தொழிலதிபரும் செத்து போறதுக்காக சிஎம் ஸ்பெஷல் ஆர்டர் போடுறாரு. ஆனா பத்திரிகை ஆபீஸ் வேலை செஞ்ச ஒருத்தரை துரத்தி வெட்டினாங்க. புதுசா ஆரம்பிச்ச கட்சியில ஒருத்தர் சேர்ந்தார். அவருக்கு மாலை போட சொல்லி கழுத்தை வெட்டி கொன்னாங்க. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த பெரிய ஆபீசர் தற்கொலை செஞ்சுக்கிட்டார். இதெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லையே. அது ஏன் சார்? அதெல்லாம் நீயும் நானும் தாயா பேசிக்கணும். ஆனா ஜனங்க பெத்த தாயை கூட இப்படி தெய்வமாக்கி தெருவா போஸ்டர் விட்டுவாங்களான்னு தெரியல. புடவை கொடுப்பாங்களா, தையல் மிஷின் கொடுப்பாங்களா, அரிசி கொடுப்பாங்களான்னு ஜனங்க கையெட்டிட்டு இருந்தா நாம என்ன செய்ய முடியும்? கமான் டெல் மீ. நல்லது சார், உங்களுக்கே எல்லார பத்தியும் நல்லா தெரியுது. பின்ன எதுக்கு சார் சந்திரா புருஷன் செத்து போறதை கண்டுபிடிக்கிறதுக்காக பிரில்லியண்டா டேலண்டா ஒரு போலீஸ் ஆபரேஷன் ஏற்படுத்தணும் சொல்றீங்க? அந்த ஆபரேஷன் மூலமா தான் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கோஆபரேஷனை காட்ட முடியும். அந்த கோஆபரேஷன் மூலமா தான் நம்ம ரெமுனரேஷனை டெவலப் பண்ண முடியும். அந்த ரெமுனரேஷன் மூலமா தான் நம்ம குடும்பத்துக்கு ரேஷனே வாங்க முடியும். இப்ப சொல்லுங்க, எப்படி என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்? ஓகே, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. இப்ப நாம உருவாக்க போற ஸ்பெஷல் போலீஸ் ஆபரேஷனுக்கு டெல்லியில அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கிற மிஸ்டர் ஆண்டனி தான் இன்சார்ஜ். மனுஷ், தனுஷ் ஹியர், ஓவர். தனுஷ், மனுஷ் ஹியர், ஓவர். எங்க இருக்கிற? ஓவர். இங்கதான் இருக்கிறேன். இங்கனா எங்கடா ஓவர்? திரும்பி பாரு, மறையா. இங்க இருக்கியா? ஏன்டா எங்க கூட வந்த? எங்கடா போன? உனக்கு ஒண்ணுக்கு வருமா? எனக்கு வரும். அப்ப எனக்கு மட்டும் வராதா என்ன? ஓ, அதுக்காக போயிருந்தியா? ஆமா. அதுக்கு ஏன்டா இவ்வளவு நேரம்? இந்த வாய் கழுவுற இது இருக்கு பாத்தியா? ஓ, யூ மீன் மவுத் வாஷ்? ஆமா, மவுத் வாஷ் தான். அதை எடுத்துட்டு வரதுக்காக பிளான் பண்ணேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்க காட்டு. இது கக்கூஸ் கழுவுறதாச்சே. இதுலதானே நான் வாயை கழுவுனேன். கரெக்டான இடத்தை தான் கழுவி இருக்கிறேன். இது கூட கட்டில ஒரு பிரஷ் வச்சிருப்பானே, அது வாய்க்குள்ள நுழையலடா. நீங்களா? வணக்கம் சார். நீங்க 2 பேரும் எங்க? எப்படி சார்? நாங்க உங்க கூட தான் வந்தோம் சார். என் கூடவா? ஆமா சார். வழியில எல்லாம் உங்களை நான் இறக்கி விட்டுட்டு வந்தேன். அதனால என்னங்க சார், எங்களுக்கு கடமை தான் சார் முக்கியம். நாங்க உங்க ஜீப்ல தொங்கிட்டு வந்தோம் சார். தொங்கிட்டு வந்தீங்களா? ஜீப்ல தொங்கிட்டு வர்றது தப்பாச்சு. மந்திரிகளே தொங்குறாங்க, நாங்க தொங்கினா தப்பா சார்? சார், இப்ப தொங்கிட்டு வரணும் சார் ஃபியூச்சரே சார். நீங்க வேணா தொங்கி பாருங்க சார். ஷட் அப். மினிஸ்டர்ஸ் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவாங்க. நம்ம ரிட்டையர் ஆற வரைக்கும் இதே சர்வீஸ் தான். டியூட்டில கரெக்டா இருக்கணும். ஓகே? எஸ் சார். சார், நாங்க எங்க கடமையை உணர்ந்துட்டோம். நாங்க திரும்பிட்டோம் சார். நீங்க எந்த வேலை வேணாலும் கொடுங்க சார், நாங்க செய்யறோம் சார். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் டீ காஃபி அரேஞ்ச் பண்ணுங்க. இதுக்கு பேசாம தெருவா சௌரி வித்துருக்கலாம்டா. பின்னிருவன் பின்னி. இன்னும் பிசினஸே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பின்றேங்க. ஐயோ, சீக்கிரம் ஃபாஸ்ட்லி செய். ஹாஸ்பிட்டலை சுத்தி நம்ம செக்யூரிட்டி இன்னும் டைட்டன் பண்ணுங்க. சின்சியரா வாட்ச் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைறவங்க யாரா இருந்தாலும் அவங்க இந்த மெட்டல் டிடெக்டர் வழியா தான் உள்ள போகும். ஓகே கம். நான் சொன்ன இன்ஜெக்ஷனை 1 மணி நேரம் கழிச்சு போட்டா போதும். Okay. பேஷண்ட்டை பாடி ஷூட் பண்ணிடுங்க. பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? ஆபரேஷன் ஓவர். பேஷண்ட்டுக்கு எந்தவித ப்ராப்ளம் இல்ல. பெயின் தெரியாம இருக்கிறதுக்காக பெட்டர் இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன். சுயநலவு திரும்பறதுக்கு இன்னும் 5-6 மணி நேரம் ஆகலாம். கண்ட்ரோல் ரூம். தேங்க் யூ டாக்டர். கனெக்ட் மீ டு டிஜிபி. ஸ்டாப் இட். We are super police officer from Delhi. Hello. I am also. Hello. Proceed. நீங்க இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தீங்களே, அந்த போலீஸ் ஆபீசர் எங்க கிட்ட தான் அசிஸ்டன்டா இருக்காரு. I see. நீங்க தான் அந்த பிரபாருக்கு ஆபரேஷன் பண்ணது? எஸ். அது விஷயமா அவருக்கு ஒரு டவுட் இருக்கு. அது நீங்க கிளியர் பண்ணனும். கேளுங்க. இல்ல அது எப்படி கேக்குறதா யோசிச்சிட்டு இருக்காரு. தயங்காம கேளுங்க. எஸ். உங்க பேர் என்ன? டாக்டர் மாரி. நீங்க சாதா மாரியா இல்ல மொள்ள மாரியா? உள்ள விட்டது. பிரபாகரன் உயிர் பழிச்சிட்டானே. டாக்டரை பொறுத்த வரைக்கும் ஆபரேஷன் சக்சஸா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் டெத் ஆகணும். மேடம், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆண்டனி இருக்கிற வரைக்கும் பிரபாகரனை யாருமே நெருங்க முடியாது. ஆண்டனி என்ன ஆணைக்கு சிங்கத்துக்கும் பிறந்தவனா? 5 நிமிஷம் அவனுடைய கவனத்தை திசை திருப்பு. நான் சொல்றது செய். மனுஷ், நம்ம கேவலமான நிலைமையை பாத்தியா? தொடையில குண்டு பூந்தவன், மண்டையில குண்டு பாஞ்சவன், இவனுக்கெல்லாம் நம்ம காவலா இருக்க வேண்டியது இருக்குது. நம்ம ரேஞ்ச் என்னடா? மினிமம் ஒரு சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்க அனுப்பியிருந்தாலும் பரவாயில்ல. வருத்தமா இருக்குதுடா. எனக்கு தான் கடுப்பா இருக்குது.
வர்ற ஆத்திரத்துக்கு பேசாம சுடுகாட்டுக்கு போய் வெட்டியா மேல பார்க்கலாமான்னு நினைக்கிறேன். உன் மூஞ்சிக்கு உடனடியா ஒர்க் அவுட் ஆயிரும். எனக்கு அந்த வேலையை கொடுக்க மாட்டாங்களே. இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறது. முதல்ல தொப்பி போடுறா. தூங்கிட்டு இருக்கிற கைதி வேணா கடத்திட்டு போயிட போறான். எஸ். உங்களை பாக்குறதுக்காக யாரோ கீழே வெயிட் பண்றாங்க. யாருன்னு விசாரிச்சீங்களா? உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க சார். சார் லிஃப்ட் இந்த பக்கம். அம்மா 1000 ரூபாய் கொடுத்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் இந்த ருசியும் இந்த திருப்தியும் வரதில்லையே, அது ஏம்மா? பசியோட இருக்கிறவனுக்கு யார் வேணாலும் வயிறு நிறைய சோறு போட முடியும். அதனால வயிறு தான் நிறையும், மனசு நிறையாது. மனசும் வயிறும் நிறையணும்னா அந்த சக்தி அம்மாவுக்கு மட்டும்தான்டா இருக்கு. ஆமாண்டா, இப்ப எல்லாரும் அப்படிதான் சொல்லுவீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி முந்தாடி பிடிச்சு பின்னாலேயே ஓடுவீங்க. ஏன்னு கேட்டா கல்யாணி மந்திரம் பாய் மந்திரம் அப்படி இப்படி எதையாவது வளருவீங்க. நான் இல்லம்மா, இவன். என்னப்பா என்ன என்ன துப்பப்பா துப்பு. ஐயோ எவ்வளவு பெரிய கல்லு மடச்சி. சில பெத்தவ என்ன அனாதையா விட்டுட்டு போனதுக்கு காரணம் நீங்க இருக்கீங்கன்ற தைரியத்துல தான் போல இருக்கு. ஏண்டி ராதா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி இதெல்லாம் லவ் பேர்ட்ஸ் தானே? இதுல ஆனது பெண்ணது? உன்னோட சந்தேகத்தை தீர்க்கணும்னா மைக்ரோஸ்கோப்பா பயோஸ்கோப்பா வச்சு தாண்டி கண்டுபிடிக்கணும். அடச்சி, கண்டுபிடிக்க ஐடியா சொல்லிடுங்க. பொதுவாவே ஆனனத்துக்கு வீரம் கோபம்னா அதிகம்னு சொல்லுவாங்க. நாம என்ன பண்ணுவோம், இந்த பறவை கூட்டத்தை தட்டி பார்ப்போம். எது அளவுக்கு அதிகமா கத்துதோ அது ஆண் வர்க்கம், இதெல்லாம் பெண் வர்க்கம். அடடு, உனக்கு கூட மூளை இருக்கேயா? சூப்பர் ஐடியா. நான் ரெடி, நீங்க ரெடியா? இவருக்கு என்னடி ஆச்சு? இவரும் ஆண் வர்க்கம் தானே? என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல நிரூபிக்கிறதுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. ஆனா உங்களை பார்த்தா தான் பெண் வர்க்கமான சந்தேகமா இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? சொல்றேன், ஒரு பூவோட அழகை ரசிக்கணும், அதனோட வாசனையை அனுபவிக்கணும். அதே மாதிரி தான் அந்த பறவைகளோட அழகை ரசிக்கணும். அது தர இயல்பான சத்தங்களை அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு அலற வச்சு காயப்படுத்தி சந்தோஷப்படுறீங்களே, அதை வச்சு தான் சொல்றேன். சார், உங்க அட்வைஸ் தேவையில்லை சார். எங்களால இப்ப இந்த குருவிங்களுக்கு என்ன ஆச்சு? ரோபோட்ஸ்குள்ள அந்த அடிப்பட்ட குருவியை மட்டும் எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது? தாலாட்டுக்கும் ஒப்பாரிக்கும் இருக்க வித்தியாசம் எனக்கு தெரியும். அதை புரிஞ்சுக்கணும்னா மனசுல கொஞ்சம் ஈரம் வேணும். என்னடி பெருசா தத்துவம் பேசிட்டு போறான்? இவன் காட்டு இலாக்கா அதிகாரியா இல்ல கண்ணதாச பங்காளியா? மூஞ்ச பார்த்தா அப்படியே வீரபத்ர மாதிரி இருக்காரு, ஆனா மனசு பார்த்தா அப்படியே விவேகானந்தர் மாதிரி இருக்குல்ல? அன்னைக்கு ஏற்பட்ட அறிமுகத்துக்கு பிறகு அடிக்கடி லட்சுமி என்ன வந்து சந்திச்சா. அதுக்கப்புறம் நானும் லட்சுமியை மனசார புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆசைப்பட்டோம். லட்சுமி பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க வீட்டுல எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கன்னு அம்மாவும் நானும் பயந்தோம். அதுக்கு நேர்மாறா அவங்க வீட்டுல எங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. அதுக்கு காரணம் பணக்காரன் தான் பொண்ணை தன்னை விட பெரிய பணக்காரனுக்கு கொடுப்பான், இல்ல படிச்சவனுக்கு கொடுப்பான். அந்த வகையில நான் படிப்புல பணக்காரனா இருந்தனால பொண்ணை கொடுக்க சம்மதிச்சாங்க. என்னாச்சு உங்களுக்கு? குட்டி போட்ட பூனை மாதிரி அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கீங்க. பழமொழி ரொம்ப கரெக்ட் சந்திரா. குட்டி போட்ட பூனையே குறுக்கு மறுக்குமா நடக்கும் போது ஒரு பொண்ணையே குட்டியா போட்டவனா. இப்ப எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு ஆகாசத்துக்கு பூமிக்குமா குதிக்கணும், உடம்புல வலு இல்லை, அதனாலதான் குறுக்கு மறுக்கு நடக்கிறேன். நான் தெரியாம தான் கேட்கிறேன். நமக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு அமெரிக்காவில இருந்து ஜப்பான்ல இருந்து மாப்பிள்ளையா வந்து குமிஞ்சிருவேன். ஆனா நீ கஞ்சிக்கே வழி இல்லாத ஒரு காட்டிலாக்க அதிகாரிக்கு போய் நம்ம பொண்ணை கொடுக்காங்கறியா? இப்போ நம்ம புதுசா ஆரம்பிக்க போற சாராய ஃபேக்டரி, கஞ்சா செடி வளர்க்கறது, சந்தன மர கடத்தல், இதுக்கெல்லாம் நம்ம ஊட்டி ஃபாரஸ்ட் தான் லைக்.
இதையெல்லாம் பாதுகாக்கிறது ஒரு ஆபீசரா, அதுவும் நம்ம மருமகனாவே இருந்துட்டா? அடடா, இந்த விஷயம் நம்மளுக்கு தோணாம போயிருச்சே. சந்திரா, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. 10-15 வருஷமா என்னை லான்லயே படுக்க வச்சிட்ட. வீட்டுக்குள்ள மட்டும் அளவு பண்ணியிருந்தீங்கன்னா 10-15 சம்பந்திகளை சம்பாரிச்சு கொடுத்துருப்பேன். எல்லாம் ஆபீஸர்களுக்கு கட்டி கொடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம மருமகன் இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். ஆமாங்க, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல, உனக்கு அழகு போயிடல, எனக்கும் வயசு ஆயிரல. எப்படி வசதி? உங்களுக்கு ரொம்ப கொள்ளையோ? எனக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாதுமா. நம்ம ஊழலை கொஞ்சம் விரிவுபடுத்தலாமேன்னு பார்த்தேன். உங்களை பக்கத்துல உட்கார வைக்கிறதே தப்புன்னு இப்பதான் தெரியுது. நான் போய் கல்யாண வேலையை பாக்குறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் லட்சுமியும் சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. வருஷம் அவன் பிறந்தனால லட்சுமியோட அம்மா அவங்க வீட்டில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதே மாதிரி அவனோட 7வது பிறந்த நாளையும் கொண்டாடினாங்க. யோ, யாராவது ஒரு சிகரெட் இருந்தா குடிங்க. யோ, என் முன்னாடி நீ தாயா குடிக்க கூடாது, நான் குடிக்கலாம். கூட என்ன மறைச்சு எடுக்கிற மரியாதையா? ஆமாங்க. ஆமா, நீ எதிர்கட்சி எம்எல்ஏ வச்ச உன்ன எப்படி உள்ள விட்டாங்க? நேத்தே நம்ம ஆளுங்கட்சிக்கு மாறிட்டாங்க. அதான் நான் பார்த்தேன். இல்லை காம்பவுண்டுக்குள்ள நுழையும் போதே காலை வெட்டியிருப்பாங்களே. ஆமா, எத்தனை நாளைக்கு எங்க கட்சியில் ஸ்டே பண்ண போற? சாகர வரைக்கும் நம்ம கட்சியிலேயே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப ஒண்ணு பண்ணு. என்ன? நாளைக்கு சாயங்காலம் டீ குளிச்சிரு. ஐயோ, ஏன்டா புழுகுற? தலைவரே கட்சிட்டு போலான்னு இருக்காரு. பரிசே சௌக்கியமா? சௌக்கியம் தாங்க. நிக்கவே முடியல, நீ நாக்காளி விட மாட்டேங்கிற. என்ன சால்வை? மந்திரிங்க. மந்திரினா சால்வை போடணுமா? அதான் யூனிஃபார்ம் ஐயா. ஏயா, ஊட்டி குன்னூர்ல குளிர் தாங்க முடியாம எல்லாரும் சால்வை போடுறாங்க. இந்த வேகாத வெயில்ல மெட்ராஸ்ல உயிர் எடுக்கிறீங்க. யூனிஃபார்ம் மாத்தி பேண்ட்டுக்கு டே குப்பா சமையல் ஆயிடுச்சா? ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்காங்க. மந்திரியோட வந்து உட்காந்துட்டேன். மந்திரியாக விட மாட்டேன். நீ உங்க தயவு இருந்தா ஆயிரலாங்க. டே, இன்னைக்கு நம்ம பேரனுக்கு பர்த்டே. வழக்கமா எல்லாரும் ஹாப்பி பர்த்டேன்னு பழைய பாட்டியே பாடுறானுங்க. புதுசா நீ ஏதாவது பாடுவியா? நான் பாடித்தானுங்க நம்ம கட்சியே கோட்டை பிடிச்சிருக்குதுங்க. 4 பாட்டு பாடித்தான் நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோமா? எங்க பாடு. போடுங்கம்மா ஓட்டு நம்ம சின்னம் பூட்டு, போடுங்கம்மா ஓட்டு நம்ம சின்னம். அந்த பூட்டுக்கு சாவி எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுங்க. அது ஜனங்களுக்கு தெரியும் போது நீ நான்ல இந்த ஊர்லயே இருக்க முடியாது. பொட்டி படிக்க ரெடியா இருக்கு. மெழுகுவர்த்தி ஏத்துங்கப்பா. கேக் கட் பண்ணு. சிஎம் ஒண்ணும் வரல. நாம எப்ப அந்த பத்தி கவலைப்பட்டிருக்கோம்? அசம்பிளிக்கு வெளியினால கவலைப்பட மாட்டோம். நீ ஊதுற. Many more happy returns of the day. பாட்டியை கூட. ஆமாண்டா, நாட்டிலேயே முதல் மரியாதை சந்திராவுக்கு தான். வீட்டுல மட்டும் என்ன, அங்கேயே கொடு. தாத்தாக்கு சுகர் கம்ப்ளைண்ட், சாப்பிடக்கூடாது. அம்மா கோட்டு. வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதே இந்த காவிரி நீர் பிரச்சனை பத்தி பேசுறாரு. ஆனா தண்ணி தான் வர மாட்டேங்குது. தேங்க்யூ சொல்லு. உங்களுக்கு இன்னைக்கு அந்த கமிட்டி மீட்டிங் இருக்குல்ல? அப்ப புறப்படுங்க. நம்ம நாட்டுல தாமா ஜனங்களுடைய எண்ணிக்கையை விட கமிட்டிகளுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி. ஆமா, இந்த கமிட்டிகளை என்ன பண்ணுது? சும்மா இருக்கீங்களா? அரசு பார்த்து கழட்டி வையே. இப்படிதான் போன தடவை ஒரு கம்மல் மிஸ் ஆகி ஊட 2 ஆயிடுச்சு. ஏன் சந்திரா, திடீர்னு இந்த தங்க வைரத்துல தடை பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்? சூசைட் பண்ணிக்குவேன். வர நீங்க ரொம்ப என்னது ஊருக்கு போறீங்களா? ஏமாப்ல கல்யாணமானதுல சேர்ந்த மாதிரி 4 நாள் இருந்தது இல்ல, ஊருக்கு போறீங்க? கேம்ப் மாமா ஊட்டியில ட்ரங்கால் வந்துருச்சு. ட்ரங்கால் வந்தா நீங்க வேணா போங்க. இவங்க 10 நாள் இருந்து போயிட்டோம். குழந்தைக்கு பள்ளிக்கூடம் கட்டு போயிடுங்க. நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. சந்திரா, நீ சொல்லுமா. மாப்பிள்ள போட்டோம், நீங்க இருங்க. வந்து பதில் வரல. அவகிட்ட யாரும் பதில் பேச முடியாது. அரசே, இரு, கழுத்துல இருக்கிற நெக்லஸ் நான் வந்து கழட்டுறேன். என்னப்பா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன்ப்பா. இல்லம்மா, அத்தை இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, 2 நாள் இருங்கம்மா, நான் வந்து கூட்டிட்டு போறேன். இருந்துட்டு போலாம். சரிப்பா, பத்திரமா போயிட்டு நான் பத்திரமா இருக்கேம்மா. லட்சுமி, அம்மா உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்க. வரேம்மா, போயிட்டு வரேன். சரிப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய், பாட்டி தொந்தரவு பண்ணாத. ஒழுங்கா படி. வரேன்டா. வரேன். என்ன சார் கொடுமையா இருக்கு? 5 வருஷம் முன்னாடி வீடு வீடா சோப் வியாபாரம் பண்ணிட்டு இருந்த அந்த சந்திரா இன்னைக்கு ஜில்லா ஜில்லாவா சொத்து வாங்கி நாட்டையே சுரண்டிட்டு இருக்கா.
இதுக்கு இந்த கவர்மெண்ட் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல. இது ஏன்? என்ன சார் காரணம்? சார், கவர்மெண்ட் அந்த அம்மா கையில இருக்கு. எங்க டிபார்ட்மெண்ட் அவங்க முன்னாடி கை கட்டி நிக்குது. பல்ல புடுங்கின பாம்பு கூட படம் எடுக்கும். ஆனா சோளக்காட்டு பொம்மையா இருக்கிற போலீஸ் இலாக்கா சும்மா தானே இருக்க முடியும். நீங்க ஒரு சிபிஐ ஆபீசர், அந்த அம்மா வீட்டை ரைடு பண்ணணும்னு சொன்னீங்க. அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச இந்த டீடைல்ஸ் உங்ககிட்ட சொன்னேன். சார், விஷயம் வெளியே தெரிஞ்சா என் உயிருக்கே ஆபத்து சார். டோன்ட் வரி இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். உட்கார் லட்சுமி. என்ன பையன் குறும் பண்றானா? இல்லைங்க, என் மனசுல இருக்க நினைப்பு தான் குழப்பமா இருக்கு. என்னடா சொல்ற? நீங்க அந்த சந்திராவோட வீட்டுக்கு ரெய்டுக்கு போறதே எனக்கு பயமா இருக்குங்க. அட பைத்தியமே, என்னென்ன ஸ்டேட் கவர்மெண்டோட சோளக்காட்டு பொம்மை நான் நினைச்சேன். சென்ட்ரல் கவர்மெண்டோட சிபிஐ ஆபீசர். எனக்கு ஃபுல் பவர்ஸ் இருக்கு. என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, பயப்படாது. என்ன மேடம், சிபிஐ ஆபீசர் வந்திருக்காங்க, வர சொல்லு. We are all CBI officers. நாங்களும் தான் சிபிஐ. நாங்க சொல்ற சிபிஐக்கு பேரு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஓ, அந்த சிபிஐ. நாங்க உலக மகா கிரிமினல். அப்ப நாங்க உங்க மேல சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்ன சந்தேகப்பட்டீங்க? ஆளுங்கட்சி எம்பி முரளிதரனை கள்ளக்கடத்தல் விஷயமா டெல்லி சுங்க இலாக்கா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த கேஸ்ல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதனாலதான் உங்க வீட்டை ரேட் பண்ண வந்திருக்கோம். இந்த ஸ்டேட்ல இருக்கிற அரசியல்வாதிகளும் மினிஸ்டர்ஸும் என் முந்தான நிழலை பார்த்தாவே சலாம் போடுவாங்க. நான் மூலவர்னா சிஎம் உற்சவமூர்த்தி. அப்படிப்பட்ட எனக்கு நீ எல்லாம் ஒரு ஜுஜூபி. ஷட் அப். உன் ஆணவ அதிகாரம்லாம் இந்த ஊர் எல்லை வரைக்கும் தான். அதுவும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சா உனக்கு சட்டத்தோட வேகம் தெரியும். சிபிஐ சட்டம் கிட்டங்களை என்ன பயமுறுத்தாத. கடலை பார்த்துக்கிட்டு நிக்கிறவனுக்கு தான் அதை கண்டா பயம். நான் கப்பல்ல போறவன். அலைகளை என்ன கண்டா அடங்கி நின்னுடும். நீ கடல் ராணியா இருந்தாலும் சரி, காட்டு ராணியா இருந்தாலும் சரி, நீ செய்யற ஃப்ராட் எல்லாம் பப்ளிக் மத்தியில் அடையாளம் காட்டுறது எங்க சிபிஐ டிபார்ட்மெண்ட் தான். மைண்ட் இட். உன் வீட்டை சர்ச் பண்ண போறோம். எலும்பத்தான் கடிச்சு பார்க்கணும். ஆனா நெருப்ப நட்டி பார்க்கணும்னு நினைச்சா வெந்து சாம்பல் ஆயிடும். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கும் அந்த எம்பி முரளிதரனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன்னா, எனக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு ஒரு அறிக்கை வெளியிடுவேன். இன்னொரு விஷயம், இங்க நடந்த கொலையை பத்தி யாரும் வெளியே சொல்லக்கூடாது. அப்படி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்க டெட் பாடி தான் டெல்லிக்கு போகும்.
மழையில நனைஞ்சு மண்டையெல்லாம் ஒரே வலி. என்னையும் நான் வேகவே மாட்டேங்கிறானே. பெரிய உருவம் இல்ல. சந்திரா, நடக்கிறதா இருந்ததுன்னா முன்னாடி நட, பின்னாடி நடந்து இதே சாக்குன்னு தீக்குள்ள தள்ளி விட்டுறாத. ஷாப்பிங் போயிருந்த நம்ம பொண்ணு வந்துட்டா போல் இருக்கு. அம்மா, என்னம்மா? அதுமா உங்க மாமியா ஈர கையோட லைட் போடுறதுக்காக சுவிட்சில் கை வச்சிருக்காங்க. ஷாக் அடிச்சிருச்சு. 3 phase கரண்ட் இல்ல, ஃபிட்ஸ் வந்துருச்சுமா. என்ன இதெல்லாம்? ஐயோ ஐயோ, இப்படி ஆயிட்டீங்களா? ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அதாவது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரமான இந்த பார்வதி அம்மாவுக்கு ஜாதகப்படி நேரம் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் ஆயுசு ரொம்ப கெட்டி. அது மட்டும் இல்ல, சூரியன், சந்திரன், குரு இந்த 3 கிரகமும் உச்சத்துல இருக்கனால இந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் 85 வயசு வரைக்கும் சாவே கிடையாது. யோ போயா, நீ என்ன பேசிக்க? நீ அஸ்ட்ராலஜிலேயே ஆயில் கட்டி ஆகிறது, ஹார்ட் அட்டாக் வரதெல்லாம் கண்டுபிடிக்கிறாருன்னா அப்புறம் அவன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டாக்டருக்கு படிச்சுட்டு எதுக்கியா தொழில் பண்ண? ரசம் உன்னை மாதிரி என்னை மாதிரி ஆளுக்கு ஒரு பஞ்சாயத்து சுத்த வேண்டி தானே. இது மாதிரி ஜோசியர் பங்காளி, நீங்க ஓட்ட கட்ட கணக்குல ஏதோ குழப்பம் இருக்கு. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, கரெக்டா சொல்லுங்க. உதிக்கிற சூரியன் திசை மாறி போனாலும் நான் கணிக்கிற ஜாதகம் தப்பா இருக்காதுங்க. கடைசியா சொன்ன உங்க ஜாதக கணக்கு என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அவங்களுக்கு பணம் கொடுங்க. என்னய்யா சண்டை போடாம பிரிச்சுங்க. சரி, நாங்க வரோங்க. சந்திரா, உன்னுடைய கிரிமினல் மூளை இது வரைக்கும் தமிழ்நாடு லெவலுக்கு தான் வேலை செய்யிட்டு இருந்தது. இப்ப ஆல் இந்தியா லெவலுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா? என்ன கிரிமினல்ன்றீங்களா? எஸ், we are criminals. உன் மூக்கு மொழி வேணா கிளியா பாடுற மாதிரி இருக்கலாம், ஆனா மூளை என்னவா கிரிமினல் மூளை தானே. 100 ரூபாய் அடிச்சிட்டீங்களா? பர்சன்டேஜ் இல்லாம நான் எந்த வேலையும் செய்யறது இல்ல. எங்க அத்தைக்கு என்னாச்சு டாக்டர்? I think it is penalty attack. Don't worry, நான் இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் ஏற்பாடு பண்றேன். சீக்கிரம் டாக்டர். டாக்டர், அந்த கிழவிக்கு உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்கு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில் மேடம், ஜஸ்ட் பக்கவாதம் தான். கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எழுந்திருக்கலாம், நடக்கலாம், பேசலாம். மங்களே, அந்த அம்மா நடக்கட்டும். பிடி உஷா மாதிரி திப்பர் திப்பர் நோடி தங்க மெடலே வாங்கட்டும், ஆனா வாயை திறந்து பேசக்கூடாது. ஏன்னா அதுலதான் வம்பே இருக்கு. இப்போ உங்க கணக்குப்படி அந்த அம்மா 10-15 வருஷம் உயிரோடு இருப்பாங்களா? 20-25 வருஷம் கூட இருக்கலாம் மேடம். இருக்க கூடாது, கொன்னுடுங்க. சந்திரா, உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் சூப்பர். ஏன்னா இந்த அம்மா வாயை திறந்து பேசி மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது நாம போட்டு கொடுத்துட்டான்னு வையே, நாம டோட்டலா க்ளோஸ் ஆயிடுவோம். இப்போ நாம வந்த தேச துரோகம் எல்லாம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது தராசு நக்கீர மாதிரி பத்திரிகைக்கு ஒரு நியூஸ். ஜனங்களும் படிச்சு தெரிஞ்சு பக்கோடா கட்ட போட்டுருவாங்க. ஆனா மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சதுன்னா அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு சாட்சி ரெடி பண்ண மாதிரி ஆயிடும். அந்த அம்மா சாட்சியா ரெடியா இருக்கு முன்னாடி சமாதி கட்டிடுங்க. அப்படின்னா மேடம் வழக்கம் போல விஷ ஊசி போட்டுருங்க. யாரு? வர சொல்றேன், வர சொல்றேன். போய் சொல்றேன், வந்துருவாரு. சொல்றேன். வலிக்குதா? நான் அமைக்க விடுறேன். என்ன அத்தை? அவர் வந்தோடனே எல்லாரும் போயிடலாம். இப்ப நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. எதுவுமே புரியலையே, என்ன செய்யுது? அத்தை நல்லா இருந்தா உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு அத்தை? சீக்கிரம் பாருங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. சொல்ல கேளுங்க. ஊசி போட்டதால அது குணமாகும். என்ன அது சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிறீங்க? ஊசி போய் போய் பெரிய
என்ன நான் ஊசி போட்டு காட்டணுமா? டாக்டர் ஊசி போடுங்க. சும்மா பாட்டி, ஊசி போட்டா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம கண்ணாமூச்சி விளையாடணும்ல. டாக்டர் ஊசி போடுங்க. இன்ஜெக்ஷன் போடுங்க. நீ கொஞ்சம் பிடிச்சுக்கலாம். நல்லா பிடிச்சிருக்காங்க. போடுங்க மாட்டேங்கிறாங்களே. போடுங்க கொஞ்சம் அம்மா அம்மாக்கு என்னாச்சு? சின்ன ஊசிக்கு போய் இப்படி உயிர் வர மாதிரி கத்துறாங்க. அவ்வளவுதான். இதுக்கு போய் இவ்வளவு அடம் பண்ணிட்டீங்களா அத்தை? படுத்துக்குங்க அத்தை. கடுங்குளிர்ல பொண்டாட்டி உள்ள புருஷன் வெளியில, இப்படி ஒரு வாழ்க்கை தேவைதானா? தாத்தா நான் உனக்கு ஊசி போட போறேன். ஊசி போறது நீ பெரிய டாக்டரா? நான் டாக்டர் தான். ஒழுங்கா ஊசி போற டாக்டரா இருந்தா உருப்படியா ஒண்ணு சம்பாதிக்க முடியாதுடா. ஊரையே அடிச்சு உலையில போட்டு வைய படிக்காமலே உனக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பானுங்க. ஆமா ஊசி போறங்கிறியா? தாத்தாவுக்கு என்ன வியாதி? எய்ட்ஸா? இன்னும் கட்ட வார்த்தையில பேசுற? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? டிவில போறாங்களே பேராண்டி, எய்ட்ஸுக்கும் கூட மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா உள்ள இருக்காளே என் பொண்டாட்டி, அவளுக்கு ஒரு வியாதி இருக்கு, பண வியாதி. அதுக்கு தாண்டா என்ன மருந்தே கண்டுபிடிக்கல. வேணா அவளுக்கு போடு. ஆமா இந்த ஊசி உனக்கு ஏது? அதான் பாட்டிக்கு போட்டாங்களா அந்த ஊசி. அந்த ஊசியா? நீங்க ஏன் தாத்தா ஊசிக்கு போய் போறீங்க? ப்ளீஸ் போட்டுக்கோங்க தாத்தா. திருடன் தேள் கொட்டுச்சுன்னா வெளியில சொல்ல முடியுமாடா? கீழே போடுறா. போட மாட்டேன். கீழே போடு. டேய் இவனை புடிங்கடா டேய். ஹலோ லட்சுமி, நான் பிரபாகரன் பேசுறேன். பையன் எப்படி இருக்கான்? பையன் நல்லா இருக்காங்க. சரி அம்மா கூப்பிடு. அம்மா அம்மா அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மா லட்சுமி ஏன் அழுற? ஏன் அழுற லட்சுமி? அம்மா என்னடா? என்ன பாட்டி வாயில நோரம்மா? என்னம்மா சொல்ற? ஆமாம்மா. ஹலோ. ஆமா ஆமா. வேண்டாம் வேண்டாம், நீங்க வந்தா என்ன அந்த அம்மா எந்திரிச்சு போறாங்க. நீங்க உங்க வேலையை கவனிங்க. மாப்பிள்ள, உங்க அம்மா நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, அவங்க சம்மந்தியாவா நினைச்ச, என் குல தெய்வமா நினைச்ச மாப்பிள்ள. அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, அவங்க கார் அடிச்சு செத்து இருந்தா பரவாயில்ல, பஸ் அடிச்சு செத்து இருந்தா பரவாயில்ல, கேவல கரண்ட் அடிச்சு செத்து போயிட்டாங்க மாப்பிள்ள. யாருக்கு எல்லாமோ சாவு வருது, எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதா? வருதமல்ல முருகா, நீயாவது இந்த கொடுமையை தடுத்து நிறுத்தி இருக்க கூடாதா? மகாலட்சுமி மாதிரி இருந்து அவங்கள மரணப்படுக்கையில படுக்க வச்சுட்டியப்பா. அம்மா 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 அம்மா. சிந்திக்க மட்டும் தெரிஞ்சவன் அறிவாளி, நடிக்கவும் தெரிஞ்சவன் ஆசீர்வாதி. இந்த மூணுலையும் நான் சரிபாதி. தமிழ் பாட்டு காலம் நீர் தாய் பாடும் தமிழ் பாட்டு காலம் நீர்
சார், பிரபாகருடைய அம்மா சாவுல எனக்கு டவுட் இருக்கு. என்ன டவுட்? 100 வயசு வாழ வேண்டியவங்க அற்பாயசுல போயிட்டாங்களேன்னா? இல்ல சார், 100 வயசு வாழ வேண்டிய அந்த அம்மாவை அநியாயமா கொண்டுட்டாங்களே. கொலையா? எஸ். நோ நோ, போஸ்ட்மார்ட்டம் செஞ்சதுல அவங்க சாவு நேச்சுரல் டெத் ரிப்போர்ட்ல இருக்கு. ஆமா சார், மனசாட்சி இல்லாத போலீஸ்காரனும் டாக்டரும் கொடுக்கிற ரிப்போர்ட் என்னைக்குமே குற்றவாளிக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும். நீங்க யார குற்றவாளின்னு சொல்றீங்க? சந்திரா, இந்த நாட்டுக்கு பிடிச்ச 7 நாட்டு சனி, அவளைத்தான் சொல்றேன். நீங்க அந்த அம்மாவை 7 நாட்டு சனின்னு சொல்றீங்க, ஆனா அரசியல்வாதிகளுக்கு அவங்க தான் 7 கொண்டலவாடா. ஐ மீன் லட்சுமி கடாட்சம். அவ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை சார். பிரபாகருடைய அம்மா டெட் பாடியை நான் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும். மிஸ்டர், உங்களை டெல்லியில இருந்து இங்க வரவழைச்சது பிரபாகரன் அரெஸ்ட் பண்ணத்தான், அவங்க அம்மாவுடைய டெத் பாடி ஆராய்ச்சி பண்றதுக்கு இல்ல. அப்படின்னு நாளைக்கு ஒரு கொஸ்டின் வந்தா என்ன பதில் சொல்றது? நீங்க ஏற்படுத்தின டைகர் ஆபரேஷனுக்கு இன்சார்ஜ் நான் தானே. அந்த ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட கேஸ் தான் இந்த ரீபோஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. There you are. எனக்கு ஆரம்பிச்சுட்டாண்டா. Crime area. Come on, fast. Charge. Come on. All right, எல்லாரும் கூப்பிட போடுங்க. This is a crime area, please. Yeah, Roger. ஏமா, இவங்க 3 பேர்ல யாரையாவது உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏண்டா, நீ அந்த பொண்ணு கண்ணனா? இல்ல சார். இவன் உனக்கு தங்கையா? இல்ல சார். ஏயா, நீ அந்த பொண்ணு புருஷனா? இல்ல சார். ஏமா, அப்ப இந்த 3 பேர்ல யாரையுமே உனக்கு தெரியாது. தனியா பஸ் ஸ்டாப்ல நிக்கிற ஒரு குடும்ப பொண்ணு கிட்ட எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த காலி பசங்க ரவுடித்தனம் பண்ணுவானுங்க. மனுஷ், சார்ஜ். ஓவர். ஓவர். ரவுடி எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க சார். ஓவர். அவங்க பிடிக்கிற ஹெலிகாப்டர் அனுப்புங்க சார். ஓவர். எஸ் சார், ரோஜர். பாத்தியா, மனுஷ் நாய் மாதிரியா கத்தி எல்லாரையும் விரட்டினா பாத்தியா? சிஸ்டர், நீ ஆபீஸ்க்கு போறதா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, நாங்களே கொண்டே விடுறோம். மனுஷ், சிஸ்டர் சைடு கார்ல ஏத்து. அட பாவி, என் பொழப்பையே கெடுத்துட்டியே. ஏமா, ஏன் தோணுச்சு எப்படிமா உன் பொழப்பு கெடுத்தா? நான் 1000 ரூபாயில நின்னேன், அவனுங்க 500 ரூபாய்க்கு நின்னாங்க. நான் இறங்கி வந்து 700 ரூபாய் கேட்டேன், 650 ரூபாய் கேட்டாங்க. அப்படி இப்படி பேசி பாட்டிய சரி கட்டுக்குள்ள இப்படி வந்து கெடுத்துட்டியா? சாரி சிஸ்டர், நான் வேணா உங்க 3 பேர் திருப்பி கூட்டு வந்துட்டுமா? ஏன் நம்ம தொழிலே மாறி போயிட்டா? மாத்திரேன்டா, புடி. ஹலோ, கண்ட்ரோல் ரூம், என்ன ரேப் பண்றாங்க. ஹலோ, என்ன ரேப் பண்றாங்க. ஐயோ, யாரோ வந்து புடிங்க. ஓடுறாங்க, யாரோ வந்து புடிங்க. நம்ம வண்டிதான். போற வழியில இறங்கி வா சார். சார் ப்ளீஸ். உள்ள வாங்க. Thank you. நான் வந்துறேன். வா, சீக்கிரம் வாடா டேய். ஐயோ, வராங்கடா டேய், யாரா உள்ள? என்ன சார் வண்டி வேற ரூட்ல போயிட்டு இருக்குது? ஐயோ, இன்னமா முன்னாடி உட்கார்ந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா ஏறி இருக்க மாட்டோமே. ஏன் சார் வண்டியை பொசுக்கு நிறுத்திட்டீங்க? ஏன்டா தரதரிக்க ஓடி வந்தீங்க? சார் அது வந்து அந்த பொண்ணு யாரு? சார் அந்த பொண்ணு நம்ம கேஸ் விஷயமா தான் விசாரிச்சுட்டு இருந்தோம் சார். அப்புறம் தான் சார் தெரிஞ்சது அந்த பொண்ணே ஒரு கேஸ்னு. டேய், இதுதான்டா உங்ககிட்ட எந்த ரகசியம் சொல்லக்கூடாதுங்கிறது. இதை ஏன்டா அவர்கிட்ட சொல்றேன்? டேய், நீ சொன்ன ஒரு ரகசியத்தை இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லிருக்கேனா? நான் என்ன ரகசியம் சொன்னேன்? ஆமா, நீ அன்னைக்கு சொல்லல. இவர் அந்த முட்டையை வச்சு அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து இவருக்கு ஐஜி வீட்ல இருந்து போன் வந்திருக்குன்னு அம்மா சொன்னாங்க. உடனே ஒரு போன் அட்டெண்ட் பண்றதுக்காக போனாரு. அந்த கேப்ல இந்த அம்மாவே அந்த கைதியோட கட்டை அவுத்து விட்டு அவனை ஓட விட்டு இந்த ஐயா வர நேரம் பார்த்து ஏதோ தப்பி ஓடுற கைதியை சுட்டு தள்ளுற மாதிரி இவங்க சுட்டுட்டாங்கன்னு இந்த அம்மாவை நீ சந்தேகப்படல? என்னைக்காவது பற்றி நான் சொல்லிருப்பேன். மேடம் நம்பாதீங்க மேடம், இவன் டைம் பாஸ்க்காக சொல்றேன் சார். சார், முதல்ல உங்களுக்கு யாருக்குங்க? நீங்க என்ன மேடம் சொல்றது? நாங்களே எங்களை இறக்கிக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை. நீங்க அடிக்கடி தூக்கி போட்டு பிடிக்கிறீங்களே சிகரெட்டா வாயில, அது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அது எல்லாருனாலும் முடியாது கண்ணு. சார், ரூட் கிளியர், போலாம். பாரு, எடுத்துக்க சீக்கிரம் வாடா, அந்த பொண்ணு வந்துட போறவா. சேம் நேச்சுரல் டெத். இந்தாங்க சார். நீங்க ஹெட் குவார்டர்ஸ் போலாம். சும்மா நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். படி அவுட்.
துப்பாக்கி இன்னும் ஒரு குண்டு தான் இருக்கு. அதை வச்சு உன்னை நான் கொண்டுட்டு இதே மாதிரி ஒரு டெத் சர்டிபிகேட்டை நான் உனக்கு கொடுத்தேன். அந்த அம்மாவை விசாரிச்சு போட்டுதான் கொன்னாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சந்திராதான் சார். சந்திரா, ஏதோ முக்கியமான மேட்டர் பேசணும் வர சொன்னீங்க. என்ன விஷயம்? அந்த விஷயம் உனக்கு தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் நடிகன் தான். ஜனங்க முன்னாடி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். உனக்கு முன்னாடி வரும்போது சத்த நாடி ஒடுங்கி தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுமா? அமலாக்க பிரிவுல இருந்து எனக்கு சம்மன் ஆர்டர் வந்திருக்கு. நீ சிஎம்மா இருந்தோம், உண்மையிலேயே உனக்கு சென்ட்ரல்ல செல்வாக்கு இருந்தோம், அமலாக்க பிரிவுல இருந்து எனக்கு சம்மன் ஆர்டர் வந்திருக்கு. இனிமேலும் நான் உன்னை நம்பணுமா? ஏற்கனவே பதவி ஆசைக்காக உன் குடும்ப விலாசத்தையே மறைச்சிட்டு பிரம்மச்சாரியா ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்க. உனக்கு ஆபத்து வந்தாலோ இல்ல உன் பதவிக்கு ஆட்டம் கண்டாலோ என்ன காட்டி கொடுக்க மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? இத பாரு, நானும் நீயும் சேர்ந்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ கோட்டையில ஏறி கொடி ஏத்திட்டு நிக்கும் போது நான் குற்றவாளி கூண்டுல ஏறி பதில் சொல்லிக்கிட்டு நிக்கணுமா? ஏன் சந்திரா கண்டதை போட்டு மனசை குழப்பிக்கிற? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும். இந்த பேச்செல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை உன் பொண்ணு என் தம்பிக்கு மனைவியா வரணும். எதுக்காக இந்த அவசர முடிவு? இந்த கல்யாணத்தினால உனக்கு என்ன லாபம்? சாதாரண நெருங்கின நண்பர்களா இருக்கு நாம இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் சொந்தக்காரங்களா மாறிடுவோம். உன் பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துட்டா எனக்கு உன்னுடைய உண்மையான பாதுகாப்பு கிடைக்கும். சென்ட்ரலோட பாதிப்பும் இல்லாம இருக்கும். சரி சந்திரா, நீ எதை சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கிறேன். ஆனா நான் பிரம்மச்சாரின்னு வெளியில சொல்லிட்டு இருக்கிறேன். கல்யாணமே ஆகாத எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குன்ற உண்மை வெளியே தெரிஞ்சா என்னுடைய அரசியல் இமேஜ் என்ன ஆகுறது? உன் சொந்த பொண்ணு வளர்ப்பு பொண்ணா மாத்து. எப்படிமா? இந்த மண்ணுக்கு சொந்தம் இல்லாதவங்களையே அரசியல் நாக்காளியில உட்கார வச்சிருக்கிற இந்த முட்டாள் ஜனங்க அதையும் பெருந்தன்மையோட ஏத்துக்குவாங்க. சரி சந்திரா, இந்த நாடே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த கல்யாணத்தை கிராண்டா நடத்திடுறேன். போதுமா? வெரி குட். குடு கைய. அப்ப நீ கிளம்பு. யாரவே ஹலோ மிஸ்டர் ஆண்டனி, அடுத்த வாரம் நடக்க போற என் வீட்டு கல்யாணத்துக்கு இப்பவே பந்தல் போட வந்துட்டீங்களா? எப்பவோ உன் கைக்கு விலங்கு மாட்டம் மறந்து போன சட்டம் இப்ப அரெஸ்ட் பண்ண வந்திருக்கு. சட்டமா? சட்டத்தை உருவாக்குறது சட்டசபை, அந்த சட்ட சபையவே உருவாக்குறது சந்திரா. அதத்தான் நானும் கேட்கிறேன். ஒரு அரசியல் கட்சியில இருக்கிற சாதாரண தொண்டனுக்கு இருக்கிற தகுதி கூட உனக்கு இல்லையே. உன்னை நம்பி இங்க ஒரு அரசாங்கமே நடந்துகிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? முதலமைச்சர், இந்த நாட்டின் சிக்கன செல்வன், ஜனங்களுக்கு வாரி வழங்குற பரோபகாரி. போதும், நிறுத்து. ஜனங்களை வெயில்ல காக்க வச்சுட்டு முன்னாடியும் பின்னாடியும் ஏராளமான காரும் ஜீப்பும் பவனி போக காக்கி சட்ட பட்டாளத்தை நம்பி சுயநலத்தோட தான் உயிரை மட்டுமே பெருசா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சிக்கன செல்வனா? வெள்ள காலத்திலையும் அவசர காலத்திலையும் எடுக்க வேண்டிய ஹெலிகாப்டர் ஆட்டோவை விட கேவலமா அரை மணில போற இடத்துக்கு கூட ஹெலிகாப்டர்ல போற ஒரு சிக்கன செல்வனா? ஆட்சிக்கு வந்ததும் தன்னை தேர்ந்தெடுத்த ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு திட்டம் போடுவாங்க. ஆனா திட்டமிட்டு ஜனங்களை ஏமாத்தி பிழைக்கிறதையே தான் பொழுதுபோக்கா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க வாரி வழங்கும் பரோபகாரியா? உண்மையான தேசபக்தர்களும் தியாகிகளும் எங்கேயோ எளிமையா இருக்காங்க. அந்த மாதிரி நல்லவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த தேசத்துல ஆடம்பரமா வாழறதுக்கே அவதாரம் எடுத்த நீங்க அவங்க நிழல தோட்டத்துக்கு கூட கொஞ்சமும் தகுதி இல்ல. கொஞ்சம் சும்மா இருக்கிறியாப்பா? ஆண்டனி, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. இப்போ நான் நடந்து போறேன் பாரு, அந்த காலடி சூடு இருக்கு பாரு, அத மிதிக்கிறதுக்கு உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடுங்கும். இப்போ நான் இப்படின்னு வச்சுக்கோ, உன் உடம்புல ஓடுற அந்த சிகப்பு கலர் ரத்தம் இருக்கு பாரு,
அதுவே உன் காக்கி சட்டைய ரெட் கலரா ஆக்கிடும். ஏன்பா சும்மா அடிபட்டு சாவற? அதுக்கப்புறம் உன்னுடைய சாம்பலையும் ஏன் வீட்டு தோட்டத்துக்கு கொண்டு போய் உரமா போடணும். ஏன்பா தொந்தரவு பண்றீங்க? தப்பு செய்யற பொம்பளை உனக்கே இவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா அதை தட்டி கேட்கிற ஆம்பளை எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். உன் வீட்டு தோட்டத்துக்கு நான் உரமாக போறேனா இல்ல நீ தூக்கு மேடை ஏறியான்னு சட்டம் பதில் சொல்ல. வாடுகளை துப்பாக்கி கீழே போட சொல்லு. கொழுப்பு பிடிச்ச ராஸ்கல், யார்கிட்ட என்னடா பேச? போலீஸ்காரன் 1.25 மீட்டர் பேண்ட் போடுற உனக்கு இவ்வளவு சாமர்த்தியம்னா 6 முழம் புடவை கட்டுற எனக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கும்? டேய், இந்த போலீஸ்காரன் நோக்கி தள்ளுங்க.